2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் எல்கேஎஸ். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான். இவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது உண்மையாகவே கிண்ண சாதனைகளில் கூட இது இடம்பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்லை. இவர் ஆக்சுவலி ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா, இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டால் அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல. ஆனால் ஏதோ ஒரு உந்துதல்ல அவர் இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எம்என்சியில் 10 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல இருக்குது, நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல, அதை நோக்கி அவர் இதை பயணித்து தொடர்ந்து இது வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு. இன்னும் அவர்கிட்டயே அவரை பற்றின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரிஷபராசிக்கு எல்லாருமே சூப்பர் டாப் நாச், எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இல்ல, இது இப்ப இந்த ரிஷபம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ரிஷபம் தான் சார் இப்ப டாப் நாச். இல்ல 12 ராசிகள்ல துணை முதல்வர் ரிஷபம்னு சொல்லி அவருக்கே சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரிஷபத்துக்கு கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு தூக்குற டைம் அப்படிங்கிறது இல்லை. ஸ்டில் I see Udayanithi as very young to become chief minister. He is too young. என்னை பொறுத்தவரையிலும் this country has a complex judicial system, complex reservation system, caste system உண்டு இன்னமும். 53 மில்லியன் வழக்குகள் இந்த தேசத்துல நிலுவையில் இருக்கு. என்னைக்கு தீர்ப்பு சொல்லி முடிகிறது? இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸ்டில் I see him very young. இந்த தடவையும் அந்த போட்டிங்கிறது இரு பெரும் தலைகளுக்கு நடுவில் தான் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு ரிஷபம் எப்போவுமே கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் எங்கேயாவது சமயத்தில் மாட்டிப்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் பெரிய சக்ஸஸ், ஹவாலா, திவாலா, உய்யாலா, முக்காபுலா, என்ன புல்லாவாக இருந்தாலும் ஃபாரின் கரன்சி டீல் பண்ணுற விஷயங்கள், வராத பணத்தை வசூல் பண்ணுறது, இந்த சீட்டு தொகை, வட்டி தொகை, ஏழைத்தொகை, நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னால இதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பயங்கர பெரிய சக்ஸஸ் ஆகிடும். ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் அடிக்க போகிறதும் இந்த வருஷத்தில் ரிஷபராசி நேயர்கள். சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்லேயும் சக்ஸஸ். பணத்தில் சக்ஸஸ்னால் என்ன அர்த்தம்? தேதி மாறாமல் சம்பளம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும், இஎம்ஐலாம் கரெக்டாக கிளியர் பண்ணிடுவீங்கிறது தான் அதோட அர்த்தம். ஹெல்த்தில் மட்டும் ஒரு ப்ரைமரி கன்சர்ன் இருக்கும். அதாவது ஒரு மாஸ்டர் செக்கப் ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எதிரியை எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவே அரவணைச்சு கொண்டு போயிடணும். டைம் நல்லா இருக்குன்னு மோதுறேன் முட்டுறேன், இது காலமாட்டோட ராசி. முட்டுறேன் மோதுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. எல்லாத்தையும் முட்டக்கூடாது, எல்லாத்தையும் மோதக்கூடாது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலேயே என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பேசி தீர்த்துப்போமே. ஒன்று நீ சாப்பிடு, இல்லை நான் சாப்பிட்றேன், ஏன் நடுப்புற இருக்கவங்கள்ட்ட போகணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையின் மூலமாக இருந்தாங்கன்னா பெரிய சக்ஸஸ் வரும். பஞ்சாயத்து, வம்பு வழக்கு, வாத விவாதங்கள், பிராது கொடுக்கறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் லெவலாக போய்க்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும். நிறைய ட்ராவல் பிளான். நேற்று தான் அங்கே போயிட்டு வந்தேன், இன்னைக்கு உடனே ட்ராவல், நாளைக்கு உடனே இந்த ட்ராவல்லாம் சக்ஸஸ் கொடுக்குற டைம் ரிஷபராசிக்காக நிறைய இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷனுடன் கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ், டிரான்ஸ்ஃபருடன் கூடிய ப்ரொமோஷன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இல்ல, வேலை போறதுக்கான டைம் ரிஷபத்துக்கு இல்லை. என்ன கேட்டா சனி தான் அந்த உத்தியோகத்தெல்லாம் கொடுக்கணும். சனியோட ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நான் அந்த பலனை ரிஷபத்துக்கு சொல்ல முடியாது. மேபி சுயஜாதகத்தோட தசா புத்திகள் மேட்ச் ஆகல, இல்ல நான் சொன்ன மாதிரி வீட்டுல ஏக தசை இருந்தா அந்த போராட்டத்தை ரிஷபராசி நேர்கள் சந்திச்சுதான் ஆகணும். ஆனா பினான்சியல் ஒரிங்கிறது ரிஷபத்துக்கு தேவையில்லை. ஹெல்த்ல மட்டும் கன்சர்ன்ஸ், கொஞ்சம் இந்த வீசிங்,
மூச்சு திணறல், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாஸ்டர் செக்அப் ஒன்று பண்ணிக்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லது. பயணங்கள் முடிவதில்லை, பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். மணி வைஸ் எது பேசினாலும் சக்சஸ் ஆகிடும். ஆனா இந்த ஒரு பஞ்சாயத்து வம்பு வழக்குல எல்லாம் கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களும் ஜெயிக்க முடியல, நம்மளும் ஜெயிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்னா கொஞ்சம் உட்காந்து பேசிக்கணும்னு அர்த்தம். திரும்பி திரும்பி போய் மோதிட்டு இருக்க கூடாது. இந்த என்னது மாடு கத்துள்ள பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும். அதான் ரிஷபத்துக்கு அந்த முத்திரையை அவங்க கொடுக்குறது. ரிஷபத்துக்கு பிரதோஷ வழிபாடு மேன்மை தரும். மணி விஷயம் சக்சஸ், எதை தொட்டாலும் சக்சஸ். வராத கடன் வசூல் ஆகும், விற்காத சொத்து வித்து பணம் வரும். ஆச்சரியமா இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் நிறைய வாங்குவாங்க. பெரிய விஷயம் சார் இது உண்மையாவே அவங்களுக்கு. ஒரு 60 மதிப்பெண்கள் ரிஷபத்துக்கு, 60ல இருந்து 70 மதிப்பெண்கள் தாராளமா கொடுக்கலாம். மதியமா தான் ஸ்டில். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த பார்வைகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.